சென்னையில் ஏரோஹோ போயிருந்தேன். ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பேக் போயிருந்தேன். அப்போ வந்துட்டு அங்கே எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. என்னென்னா தண்ணி ரொம்ப தாகடிச்சதுன்னு சொல்லி அங்கே ஒரு கடையில் தண்ணி பாட்டில் வாங்க போனேன். 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட 100 ருபீஸ் இருந்துச்சு. நான் அந்த 100 அவர்கிட்ட கொடுத்தப்போ பார்த்துட்டு சேஞ்ச் இல்லை, ஜிபே பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த டோன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. 400-500க்கு தே ஆர் பர்ச்சேசிங் ஃபுட். நான் அதில் வந்து ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் தான் வாங்குறேன். இதுனா சீக்கிரம் சேஞ்ச் இருந்தால் வாங்கு, இல்லைனா கிளம்பு அப்படின்ற மாதிரி, ஜிபே பண்ணால் பண்ணு, இல்லைனா அப்படின்ற மாதிரி அந்த டோன் இருந்து நான் அப்படியே வாக்கவே பண்ணிட்டேன். அதை வச்சுட்டு அப்படியே நடந்து அப்போ வந்துட்டு நான் என்னையே கன்வின்ஸ் பண்ணதுன்னா, சரி ஓகே, பிஸ்னஸ் டைம் பிஸியாக இருப்பாங்க, ஆப்வியஸாக அது நடக்கிறது தான். டக்குன்னெலாம் போய் அவங்களாம் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வர மாட்டாங்க, நம்ம தான் சேஞ்ச் கொடுத்துருக்கணும். வீட்டில் நடந்து வந்துட்டேன். திருசூலம் சப்வேல இறங்கி ஸ்டேஷன் போயிட்டுருக்கிறேன். அங்கே ஒரு தாத்தா இருப்பார். ஆப்வியஸ்லி நீங்களாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அவரை. தாத்தா அங்கே வந்து சுண்டல் அதை வேர்க்கெல்லாம் விற்றுட்ருப்பாரு. அவர்கிட்ட தண்ணி பாட்டில் இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டப்போ 20 ரூபா அப்படின்னாரு. நான் என் பேக்லேருந்து அந்த 20 ரூபாயை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா உள்ளே இருந்துச்சு சேஞ்சு. ஸோ நான் அதை ஜிப்பை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அதை எடுக்கிறதுக்கு டைம் ஆனோடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அதை சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே அவர், தம்பி காசு இல்லைன்னா வாங்கிட்டு போப்பா, இப்போ நீ திருப்பி எப்போ வரையும் அப்போ கொடு அப்படின்னாரு. எனக்கு வந்து அது ரொம்ப என்னைய டீப் டவுன் என்னமோ பண்ணுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா எடுத்து கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அந்த தண்ணி பாட்டில் குடிக்கும் போது இன்னைக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷப்பட்டதுன்னு தெரில. அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு அந்த தண்ணி பாட்டில் குடித்தப்ப. மாலில் தண்ணி பாட்டில் விற்றவரை தப்பாக சொல்கிறதுக்கும், சப்வேல தண்ணி பாட்டில் விற்றவரை வந்து தூக்கி பேசுகிறதுக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கல. இது வந்து என்னன்னா பியோர் ஹியூமன் வேல்யூஸோட அந்த டிஃப்ரென்சியேஷன் நான் வந்து அன்றைக்கி ஃபேஸ் பண்ணேன். ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப டிரான்சாக்ஷனலாக ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணேன். இன்னொரு கான்வர்சேஷன் வந்துட்டு ஐ ஃபெல்ட் ஸோ வார்ம் அண்ட் ஸோ ஹியூமன். நான் இதை பற்றி இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அது காரணம் அந்த தாத்தா தான். அந்த தாத்தா அப்படி பண்ணலன்னா இந்த வீடியோ வந்திருக்காது. ஸோ அதுதான், கைண்ட்னஸ் கேன் கோ அ லாங் வே. இட் கேன் மேக் பீப்புள் ஹாப்பி, இட் கேன் மேக் பீப்புள் ஸ்மைல். அந்த தண்ணி பாட்டில் குடிக்கும் போது ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அந்த தாகம் வந்து ஒரு மாதிரி 4Kல வந்து எனக்கு தணிஞ்சுது. ஸோ